ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிஎஸ்சிஎல்ல ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிஎல்ல எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. சில பேருக்கு சரியாக அமௌண்ட் சென்ட் ஆகிருக்கு, சில பேருக்கு சென்ட் ஆகலை, சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேம் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்ற ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. சில பேர் ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்ல லேண்ட் அலாட்மெண்ட் அதுபோல் ப்ராசஸ் வந்துடுது. சில அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டும் வருது. சில அப்ளிகேஷன் பதிவே பண்ணாமல் இருப்பீங்க, 2019 அப்போ பதிவு பண்ண மிஸ் பண்ணியிருப்பீங்க. சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது பார்த்தோன்னா இந்த பிஎஸ்சிஎல்ல இருக்கிற ஒரு பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணவர் இறந்து போயிருப்பார். அவருக்கு பதிலாக பேங்க் வேறு அக்கௌண்ட் இதில் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். மொபைல் நம்பர் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பேங்க் புக் எடிட் பண்ணி ஆப்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற இப்படிப்பட்ட நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். சரியா, இது சம்பந்தமா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். சரியா, அதாவது பார்த்தோன்னா இந்த பிஎஸ்சிஎல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கான கேள்விகளும் விடைகளும் என்ன அப்படின்றது போட்டிருப்போம். அந்த வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எல்லா சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் ஷோ பண்ணுற இந்த பேஜ் நல்லா கவனித்து பாருங்கள். அதாவது உங்களுக்கு பிஎஸ்சிஎல்ல நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க, ரசீதியும் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருப்பீங்க. 50 ரசீதுனா 50 ரசீது, 25 ரசீதுனா 25 ரசீதையும் ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ பணம் கம்மியாக வந்திருக்கும். உங்களுடைய பணம் ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே அவங்களே கொடுத்துட்டாங்க. இது போல் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்லவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஷோ ஆகும். இப்போ நான் உங்களுக்கு மாடலுக்கு ஒன்று ஷோ பண்ணியிருக்கேன். இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எலிஜிபிள் ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மொத்தம் கட்டின அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் கிளைமடு பார்த்தீங்க அப்படின்னா 38,500 ரூபாய் கட்டியிருக்காங்க. சரியா, ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எலிஜிபிள் ரீஃபண்ட் அமௌண்ட் 24,199 ரூபாய் அவங்களுக்கு பேங்க்குக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. எந்த பேங்க்குக்கு, இந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கும். கீழே ஸ்டேட்டஸ்லேயே சொல்லியிருக்கோம், யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஹாஸ் பீன் ப்ரொசீட் அண்டு அமௌண்ட் ஹாஸ் பீன் பெய்ட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்வெஸ்டர் பெண்டிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்வெஸ்டர் பெண்டிங் அமௌண்ட்டுன்னு போட்டு இங்கே எதுவுமே கொடுக்கல பாருங்கள். இன்வெஸ்டர் பெண்டிங் அமௌண்ட் இங்கே டேஷ். ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இங்கே இன்வெஸ்டர் பெண்டிங் அமௌண்ட்டுன்னு போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்டிங் அமௌண்ட் ரிசீவ் ஆகும். இவங்களுக்கு இன்வெஸ்டர் பெண்டிங் அமௌண்ட் டேஷ் எதுவுமே கொடுக்கவே இல்லை, கொடுத்துருந்தா ஆகும். ஏன் அப்படின்னா இவங்க கட்டின அமௌண்ட்டு 38,500, 24,199. அப்போ மீதி அமௌண்ட் இங்கே வந்திருக்கணும், கொடுக்கணும், போடணும் இல்லையா? ஆனால் போடலை. காரணம் என்ன அப்படின்னா இவங்க 24,199 ரூபாய்க்கு மட்டும்தான் ரிசிப்ட் வச்சுருக்காங்க. மற்ற ரிசிப்ட் தொலைச்சிட்டு இருக்காங்க. அந்த ரிசிப்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான அமௌண்ட்டு மட்டும் சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்வெஸ்டர் டேட்டு, பேன் கார்டு நம்பர் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லா ரிசிப்ட்டுமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாதி அமௌண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பேஜ் முன்னாடி இப்படி கிடையாது. இப்போ அப்டேட் பண்ணதால தான் இப்படி ஷோ ஆகுது. உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். இன்வெஸ்டர்ஸ் பெண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஷோ ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஷோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப அந்த அமௌண்ட், அதாவது ஒரு அமௌண்ட் வந்தவங்களுக்கு மீதி பாதி அமௌண்ட் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்டர்ஸ் பெண்டிங் அமௌண்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா வரும். அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. காரணம் என்னென்னா நீங்கள் ரிசிப்ட் அவ்வளோதான் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இது லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு நியூ ஷோ ஆகுது, ஸ்டேட்டஸ் இப்போ இதான் ஷோ ஆகுது. இந்த பிஎஸ்சிஎல்ல சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சில வீடியோ போட்டுட்ருக்கோம்.
நிறைய பேருனுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கும். சரியா? பிஎஸ்சிஎல் வந்து அவங்களுடைய லோதா கமிட்டி இருக்காங்க இல்லையா? லோதா கமிட்டி அந்த நோடல் ஆஃபீஸர் கூட மெயில் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்றாங்க. நான் போன வீடியோலயே அந்த மெயில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி இது போல நோடல் ஆஃபீஸர் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இது போல அப்ளிகேஷன் அப்டேட் பண்றப்போ லேண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு டிக் செய்து சப்மிட் செய்த எல்லாருக்குமே இப்பொழுது பணம் போடல, பெண்டிங்ல இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு, கண்டிப்பா வந்து எதிர்காலத்துல அதை சரி செஞ்சு போடுவோம் அப்படின்றத சொன்னாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லல, போட மாட்டோம்னு சொல்ல, கண்டிப்பா பணம் போடுறதா வந்து உறுதியா தெரிவிச்சிருக்காங்க லோதா கமிட்டி. ஓகேவா? அதை நோடல் ஆஃபீஸர் நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ போன வீடியோலயும் அதை ஷோ பண்ணியிருக்கேன். சரி, அதனால கண்டிப்பா வந்து பணம் வராதவங்களுக்கு வருங்க. ஒருவேளை நீங்க 2019 பதிவு பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பதிவு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கொடுப்பாங்க, அப்ப பண்ணிக்கலாம். இன்னொன்னு இதுல எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அது எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து பண்ண தெரியல அப்படின்னாலும் அதை எப்படி அப்டேட் பண்ணணுன்றதுக்கான தனிப்பட்ட முறையில அதுக்கு கூட வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். சரியா? நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனல்ல குறிப்பா வந்து இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ, மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வீடியோ தான் நம்ம போடுவோம். அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரி, அதனால கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்றதால ரொம்ப பெனிஃபிட்டா தான் இருக்கும். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சில பிடிஎஃப்னுடைய இம்பார்ட்டன்டான அப்டேட் எல்லாம் டெலிகிராம்ல தான் கொடுப்போம். சரியா? அந்த வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்லாம் வருதுன்னு வச்சுக்கோ, அதனுடைய பேசிக் ஜாப்ஸ் இல்லை பிரைவேட் ஜாப் இதெல்லாம் டைரக்டா டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இப்போதைக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்க வேணாம், டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். இது சம்மந்தப்பட்ட அடுத்த அப்டேட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.